வணக்கம் நண்பர்களே, தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஜாதகருமே தன் வாழ்க்கையில் கடும் முயற்சியோடு கூடிய வெற்றியை இலக்காக கொண்டுதான் உழைப்பார்கள். அவ்வாறு எவ்வாறு உழைத்தாலும் சில ஜாதகர்கள் தங்கள் வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை அனுபவிக்க முடியாமல் போகும். அந்த வகையில் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது தொடர் தோல்வி தடைகள் சந்திக்கும் ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதைத்தான். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். ஒரு ஜாதகர் வாழ்க்கையில வெற்றி அடைவாரா அப்படிங்கிறத பல காரணிகளை வச்சு முடிவு பண்ணலாம். பொதுவாகவே வேத ஜோதிடத்துல தோல்வி, தடைகள், தாமதம், முயற்சிகள் பலிக்காத நிலை ஆகியவற்றை பல காரணிகளை சேர்த்து வச்சு பார்க்கணும். அதாவது பல காரணிகள்னா கிரகங்களோட அமைப்பு, அவை இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர்கள் நண்பர்களோடு இணைந்திருக்கிறார்களா, அல்லது குறிப்பிட்ட பாவகம் அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது சுப கிரகங்களின் பார்வையினால் அந்த இடம் பலம் பெறுகிறதா, இது எல்லாத்தையுமே வச்சுதான் தீர்மானிக்கணும். வாழ்க்கையில தொடர்தடைகள் ஏற்படக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? எந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டாலும் யாரு பலன் பெற போறா, பயன் பெற போறா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய லக்னம் மற்றும் லக்னாதிபதியோட நிலை. இந்த லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலவீனமா இருக்கும்போது, அதாவது லக்னாதிபதி நீசமாகியோ அஸ்தமனம் அடைந்தோ பலவீனமான நிலையில இருக்கிறது, அல்லது லக்னத்தின் மறைவு வீடுகளாகிய 6, 8, 12 கடுமையான பாவர்களாகிய ராகு, சனி போன்ற கிரகங்களோடு கூட்டு சேர்ந்து மோசமான தசாபுக்திகள் நடக்கும்போது வாழ்க்கையில ஒரு ஜாதகருக்கு தன்னம்பிக்கை மற்றும் முன்னேற்றத்துல தடைகளை ஏற்படுத்தி அவரை நிலைகுலைய செய்யலாம். உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப ஒரு ஜாதகர் லைஃப்ல ஒரு நல்ல வேலையோ அல்லது தொழிலோ இருந்துட்டாலே ஜெயிச்சிருவாருன்னு சொல்லலாம். இதை தீர்மானிக்கக்கூடிய 10ஆம் வீடு, அதாவது 10ஆம் பாவகம் தொழில், பதவி, சமூக அந்தஸ்தை வாரி வழங்கக்கூடிய பாவமா இருக்கும். 10ஆம் அதிபதி பலவீனமா இருந்து பாவ கிரகங்களோட கூட்டு சேர்ந்து கடுமையான ஒரு ஸ்தான பலம் இல்லாம, எந்த சுபகிரகங்களோட பார்வையும் இல்லாம அவரோட தசாபுக்திகள் ஜாதகருக்கு ஏற்ற வயதுல வராம இருந்துச்சுன்னா தொழில்ல ஏற்றத்தாழ்வுகள், இல்ல ஒரே இடத்துல நிரந்தரமா வேலை பார்க்காம அடிக்கடி இடமாற்றம், அவரோட அலுவலகத்துல அவருக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரமோ, அல்லது அவர் தொழில் பண்ணும்போது வாடிக்கையாளர்களிடம் அவருக்கு இருக்கக்கூடிய சுமூகமான உறவு இல்லாத தன்மையினால அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோரோ அல்லது தொழில் அதிபராகவோ ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் போகலாம். அதனால 10ஆம் வீடு மிக மிக முக்கியம். சரி, இப்ப ஜாதகர் ஒரு நல்ல வேலையில அமர்ந்துட்டாரு, அல்லது ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில அந்த ஜாதகர் அவர் உழைப்புக்கேற்ற உத்தியோகத்துல ஒரு பதவி முன்னேற்றமோ, அல்லது அவர் செய்யக்கூடிய தொழிலில் அவர் உழைப்புக்கேற்ற பலன், அதாவது ஊதியம், அவருடைய லாபம் எவ்வாறு இருக்கும் என்பதை தீர்மானிப்பது இந்த 11ஆம் வீடு, லக்னத்திலிருந்து 11ஆம் வீடு. இந்த பாவகம் சிறப்பா இருந்துட்டாலே, அல்லது லக்னாதிபதி நட்பு வலுவோடு இந்த பாவகத்துல அமர்ந்து சுப கிரகங்களோட ஒளியை வாங்கும்போது ஜாதகர் அவரது உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ அவர் நினைத்ததை சாதித்து வெற்றி பெறுவார் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்து வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் வீடு பாதிப்படைந்தால், பொதுவா வேத ஜோதிடத்துல இந்த 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய தனம், குடும்பம், உங்களுடைய வாக்கு, அதாவது நீங்க பேசக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே இந்த 2ஆம் வீடு தான் காட்டும். இது சனி, ராகு, செவ்வாய் போன்ற கடுமையான பாவர்கள் மூலம் பாதிக்கப்பட்டால் பணத்தை சேமிக்கிறதுல சிரமம், அல்லது குடும்ப ஆதரவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். உங்க குடும்பம் சப்போர்ட் பண்ணாதான் உங்களால ஒரு நிம்மதியான மனநிலையில உங்க தொழில் பண்ணி அதற்கேற்ற வருமானத்தை நீங்க ஈட்ட முடியும். அதான் எப்பவுமே உங்க வாக்கு, அதாவது நீங்க பேசக்கூடிய தன்மை சிறப்பாக அமைஞ்சிட்டாலே அதன் மூலம் உங்க குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது தொழில் உத்தியோகங்கள்ல உங்க வாடிக்கையாளரிடமோ அல்லது உங்க அலுவலகத்துல உங்க சக பணியாளர்களிடமோ உங்க மேலதிகாரிகளிடமோ
சிறப்பா சாமர்த்தியமா பேசியே உங்க காரியத்தை சாதிச்சு அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம். இப்போ லக்னத்துல இருந்து மறைவு வீடுகளாகிய 6, 8, 12 இந்த வீடுகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 6ஆம் இடம்ங்கிறது கடன், போட்டி, எதிர்ப்பு, உங்களுடைய எதிரிகள், நீங்க சந்திக்கக்கூடிய வழக்குகள், இது எல்லாமே. 8ஆம் வீடுங்கிறது திடீர் மாற்றம், திடீர் தடைகள், உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய திடீர் ஏற்ற தாழ்வுகள், அவமானங்கள், உங்கள் கௌரவத்திற்கும் புகழுக்கும் பங்கம் விளைவிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், இதை எல்லாத்தையுமே 8ஆம் அதிபதியோ அல்லது அவரது திசை நடக்கும் போதோ நீங்க சந்திப்பீங்க. அதே போன்று 12ஆம் வீடு, இது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. நீங்க எதிர்பாராமல் செய்யக்கூடிய செலவுகள், அதாவது அனாவசிய விரயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போன்று உங்க உறவினர்களையோ அல்லது உங்களுடைய சொத்து பத்துக்கள், ஆஸ்திகள் ஆகியவற்றை இழக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ நீங்க ஒரு குடும்பத்துல இருந்தாலோ அல்லது ஒரு வேலையில இருந்தாலோ ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அதை குவிட் பண்ணிட்டு அடுத்த இதை மாத்துறது, அதாவது ஒரு அடுத்த சூழ்நிலைக்கு, விரும்பத்தகாத சூழ்நிலைக்கு நீங்க போறது, அல்லது பொது வாழ்க்கையிலேருந்து விலகி தனிமையான சூழ்நிலைக்கு மாறுறது, இது எல்லாமே 12ஆம் வீடு கொடுக்கும். ஜாதகர் விபத்துக்களை சந்திக்கும் போதோ அல்லது நோய் தாக்குதல் மூலமா உங்க உடல் உறுப்புகளை அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதும் இந்த 12ஆம் வீட்டை பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும். இப்போ நம்ம குறிப்பிட்ட இந்த மறைவு வீடுகள் அல்லது இதன் அதிபதிகள் உங்க ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் வீட்டோடையோ, வாக்குஸ்தானம் அதாவது தனஸ்தானமாகிய 2ஆம் வீட்டோடையோ, அல்லது உங்க லாப மேன்மைகளை குறிக்கக்கூடிய 11ஆம் வீட்டோடையோ மோசமாக தொடர்பு கொண்டா உங்க வாழ்க்கையில போராட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஜாதகர் தன்னுடைய ஏற்ற வயதுல சரியான தசாபுக்தி இல்லாத காலம். ஜாதகங்கள்ல யோகம் எவ்வளவு இருந்தாலும் அந்த யோகங்களை செயல்படுத்தக்கூடிய கிரகங்களோட தசா வராத காலங்கள்ல முன்னேற்றம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற கடுமையான பாவ கிரகங்கள் உங்க தொழில், வாக்கு மற்றும் லாபஸ்தானங்கள்ல இருந்தாலே இது தோல்வி ஜாதகம் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உதாரணமா ஒரு நல்ல ஸ்தான பலத்தோட சுப கிரகங்களோட பார்வையோட இருக்கக்கூடிய சனி ஆரம்பத்துல நிறைய தடை தாமதங்களை கொடுத்தாலும் பின் வரும் நாட்கள்ல நிலையான வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழலையும் அவரே தருவாரு. அதே போல 6, 8, 12ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சில சூழ்நிலைகள்ல விபரீத ராஜயோகம் போன்ற நல்ல பலன்களை உருவாக்கும். அதனால நாம ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்க வேண்டியது லக்னம், லக்னாதிபதியோட பலம், 10ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்களோட வாக்குஸ்தானம், ஜாதக கட்டத்துல உங்க கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய சுப யோகங்கள், ஏற்ற வயதுல உங்களுக்கு வரக்கூடிய தசாபுக்திகள், நடப்பு கோச்சாரம், இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் ஜாதகர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது அவரோட ஏற்ற வயதுல வரும். இதுல எல்லாமே பாதிக்கப்படும் போது ஒரு ஜாதகர் ஆரம்ப வாழ்க்கையில தோல்வி போல தெரிஞ்சாலும் அதே ஜாதகம் ஒரு 30 வயசுக்கு மேல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்புலையும் இருக்குங்கிறத நாம மறுக்க முடியாது. பொதுவாகவே சுபர் பார்வையில் இருக்கக்கூடிய சனி வலுத்த ஜாதகர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தங்களுடைய பின்வரும் நாட்கள்ல, அதாவது தங்களுடைய நடுத்தர வயதிற்கு மேல் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம நிறைய ஜாதகங்கள்ல பார்க்கலாம். சுபர் பார்வை அல்லது செயற்கையோடு இருக்கக்கூடிய சனி எப்போதையும் நீடித்த பொறுமையையும் காத்திருந்து அடையக்கூடிய வெற்றிகளையும் குறிப்பார். தொழில், உத்தியோகம், பண முதலீடு போன்ற விஷயங்கள்ல நாம் அதிக பொறுப்போடு ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து அதன் பிறகு பலன் எடுத்து அதற்குரிய விஷயங்களில் சிறப்பான நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும். ஜாதகர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றிகளை அடைந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட்ல இருந்து எடிசன் ஐயா சாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.